இனிய தமிழ் சொந்தங்களுக்கு இனிய இளம் மாலை பொழுது வணக்கம். அருமை தமிழ் சொந்தங்களே, கடந்த 2 தினங்களாக நமது சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதல்வரும் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் விஜய் மீதும் தமிழக வெற்றிக் கழகத்தின் மீதும் வன்மமாக பயங்கரமான ஒரு வெறி கொண்டு பல குற்றச்சாட்டுகளை, பொய்யான குற்றச்சாட்டுகளை அவர் விதைத்து கொண்டிருக்கிறார். இவர் என்னவோ எம்ஜிஆரின் அடுத்த வாரிசு போலவும் இவர் நினைத்து கொண்டு தன்னைத்தானே ஒரு பெரிய ஒரு மாபெரும் மக்கள் தலைவனாக நினைத்து கொண்டு கற்பனை செய்து கொண்டு, அட பாவி, எம்ஜிஆர் எங்கே, நீங்கள் எங்கே? எம்ஜி ராமச்சந்திரன் எப்படிப்பட்டவர்? நீங்கள் எங்கய்யா? நீங்கள் 2 பேரும் ஒன்றா கூவாத்தூர் கதை எங்களுக்கு தெரியாதா? கூவாத்தூரில் என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியாதா? இந்த மக்களுக்கு தெரியாதா? யாருக்கு தெரியாது? என்னையா நீங்கள் இந்த மாதிரி ஒரு இத்தனை ஆண்டு காலமாக அரசியலில் இருக்கிறீங்க, எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறீங்க, ஏற்கனவே 4.5 வருஷம் முதல்வராக இருந்திருக்கிறீங்க, இப்படியெல்லாம் இருந்துட்டு இப்படி விவரங்கட்டத்தனமாக பேசுகிறீங்களே, கொஞ்சமாவது யோசித்து பேசுங்க ஐயா. ஐயா, அவர் எங்கேயா வரி ஏய்ப்பு பண்ணார்? தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் என்னைக்கு வரி ஏய்ப்பு பண்ணார்? என்ன தப்பு பண்ணார்? உங்களை மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறாரா? உங்களை மாதிரி ஊழல் குற்றச்சாட்டுக்கு அடிமையாக இருக்காரா? உங்களை மாதிரி வேறு பல வழக்குகளை அவர் சந்திச்சுட்டு இருக்காரா? வழக்குகளையும் குற்றச்சாட்டுகளுக்கும் ஆளானவர்கள் நீங்கள் தானே. அப்படிப்பட்ட நீங்கள், உங்களுக்கு என்ன யோக்கியதை இருக்கிறது? அவர் என்ன, அவர் சுயமாக சம்பாதித்த வருவாய்க்கு வரி விலக்கு கேட்டு, எனக்கு இதற்கு வரி போடாதீர்கள், இதற்கு வரி நீங்கள் விதிக்கக்கூடாது என்று கேட்டு போகிறார். அவ்வளவுதானே. அது வழக்கு மன்றத்தில் இருக்கிறது. வழக்கு மன்றத்தில் நியாயம் அவருக்கு இப்போது கிடைக்கவில்லை, பிறகு கிடைக்கும். ஆனால் நீங்கள் இருவரும், திமுகவும் சரி அண்ணா திமுகவும் சரி, இருவரும் இரட்டை குழல் துப்பாக்கி போல் செயல்படுகிறீர்கள். நீங்கள் எதில்? மக்களுக்கு சேவை செய்வதில் நீங்கள் செயல்படலாம், தப்பில்லை. அதுதான் செய்ய வேண்டும் ஒரு நல்ல தியாக உள்ளம் கொண்ட அரசியல்வாதி. ஆனால் உங்களுக்கு எதிரியாக ஒருத்தன் உருவாகிவிட்டான். தமிழக வெற்றிக் கழகம் உருவாகிவிட்டது, தம்பி விஜய் உருவாகிவிட்டார் என்பதற்காக அவரை கபலீகரம் செய்துவிட வேண்டும், அப்படியே நிர்மூலமாக்கி விட வேண்டும் என்ற அடிப்படையில் அவர் மீது நீங்கள் இரட்டை குழல் துப்பாக்கியாக மாறி மாறி எத்தனை குண்டுகள் மழை பொழிந்தாலும் நியாயம் தர்மம் என்பது அவரை கண்டிப்பாக காக்கும். கர்ணன் படத்தில் வரும், தெரியுமா உங்களுக்கு? தெரியுமல்லவா? கர்ணனில் நமது நடிகர் திலகம் அவர்கள் அந்த முதல் அம்பில் அவர் தாக்கப்பட்டு விழுந்த பொழுது, அதன் பிறகு அவர் மீது தாக்கப்படுகின்ற அத்தனை அம்புகளும் மலர் மாலையாக அவருக்கு விழும். நீங்கள் பார்த்திருப்பீர்கள், திரைப்படம் பார்த்திருப்பீர்கள். அதுபோலத்தான் நீங்கள் சொல்கின்ற குற்றச்சாட்டுகள் அத்தனையும் அவருக்கு வழங்கப்படுகின்ற மலர் மாலைகளை தவிர, மலர் கிரீடங்களை தவிர, புகழ் மாலைகளை தவிர வேறு எதுவும் இல்லை. இதில் நீங்கள் காணப்போவது கண்டிப்பாக தோல்விதான் என்பதை திரு எடப்பாடியார் அவர்களுக்கும் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கும் இதை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் நினைக்கின்ற கனவு, நீங்கள் கனவு கண்டு கொண்டிருக்கிறீர்கள், உங்கள் கனவு கண்டிப்பாக பலிக்காது. இது மட்டும் யதார்த்தமான உண்மை. நன்றி, வணக்கம்.